எல்லாருக்கும் ஹாய். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் எக்ஸாம் இந்த வருஷம் எந்த சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த சப்ஜெக்ட் டஃப்பாக வரப்போகுது 2025 அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வருஷம் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்பாக வரப்போகுதுன்னா காமர்ஸு, கெமிஸ்ட்ரி. நாங்கள் காமர்ஸ் கெஸ் பண்ணிட்டோம் காமர்ஸ் டஃப்பாக வரப்போகுதுன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி காமர்ஸ் ரொம்ப டஃப்பாக தான் கேட்டுருந்தாங்க. டிஸ்டிங்யூஷே கேட்கல. இத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் ரெண்டு டிஸ்டிங்யூஷ் கேட்டுட்டு இருந்தாங்க மினிமம். ஆனால் இந்த வருஷம் டிஸ்டிங்யூஷ் ஒன்று கூட கேட்கல. எல்லா ஸ்கூல்லையும் ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண வச்சது டிஸ்டிங்யூஷ் தான். ஆனால் டிஸ்டிங்யூஷே இல்லாதது ரொம்ப டஃப்பாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் ரொம்ப கம்மியாக வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. காமர்ஸ் குரூப்புக்கு வந்து காமர்ஸ் டஃப்பாக கேட்பாங்க கெஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு சயின்ஸ் குரூப்புக்கு எதை டஃப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெமிஸ்ட்ரி பேப்பர் டஃப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த வருஷம் 2025. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ரீசன் நான் சொல்கிறேன். இந்த 3 ரீசன்னால கெமிஸ்ட்ரி டஃப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கும் தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த சப்ஜெக்ட் டஃப்பாக கேட்பாங்க அப்படின்ட்டு. கெமிஸ்ட்ரி தான் தோணுச்சுன்னா கெமிஸ்ட்ரின்னு சொல்லுங்கள். இல்லை வேறு எந்த சப்ஜெக்ட் டஃப்பாக கேட்பாங்களோ அந்த சப்ஜெக்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் ரீசன் எதனால் கெமிஸ்ட்ரி பேப்பர் டஃப்பாக வரும்னு எனக்கு தோணுதுன்னா, 2023 அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேப்பர் ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க. 2024 ஃபிசிக்ஸ் பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க. 2025 அப்போனா மேக்ஸு, ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் கேட்க போகிற சப்ஜெக்ட் என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு கெமிஸ்ட்ரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ரீசன் ஏன் வந்து கெமிஸ்ட்ரி பேப்பர் டஃப்பாக வரும்னு எனக்கு தோணுதுன்னா, ஆக்சுவலாக வந்து கெமிஸ்ட்ரிக்கு 6 நாள் கிட்ட 6 days கிட்ட லீவ் கொடுத்துருக்காங்க. அந்த 6 நாள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கேட்கும்போது டஃப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. மூணாவது ரீசன் எதனால் கெமிஸ்ட்ரி பேப்பர் டஃப்பாக வரும்னு எனக்கு தோணுதுன்னா, நாங்கள் காமர்ஸ் டஃப்பாக வரும் அப்படின்னு நாங்கள் கெஸ் பண்ணோம். காமர்ஸ் டஃப்பாக வந்துச்சுன்னா கெமிஸ்ட்ரியும் டஃப்பாக வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கெஸ் பண்ணியிருந்தோம் நம்ம அகாடமியிலேருந்து. அதனால் கெமிஸ்ட்ரி டஃப்பாக வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. உங்களுக்கு இந்த வருஷம் எந்த சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்பாக கேட்பாங்கன்னு தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது உண்மையாகவே டஃப்பாக கேட்டாங்களா இல்லையான்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நிறைய பேர் மேக்ஸே டஃப்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு டஃப்லாம் கிடையாது. உங்களுக்கு வரப்போகிற சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் கெமிஸ்ட்ரி ரொம்ப டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக நம்ம அகாடமியில் ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது 200 rupeesக்கு உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அந்த கொஷின் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்லேருந்து நிறைய வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு யாருக்குன்னா வேணும் அந்த மெட்டீரியல் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் இந்த வீடியோலேயே நான் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜிபேயில் இல்லை ஃபோன்பேயில் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாயின் போட்டு அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அந்த மெட்டீரியல் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப நிறைய கொஷின்ஸ் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மெட்டீரியல் வேணும், யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் ஜிபே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் இமீடியட்டாக அனுப்பிச்சி வச்சிருவோம். இது வரைக்கும் நம்ம அகாடமியோட மெட்டீரியல் வெளியே நாங்கள் கொடுத்ததே கிடையாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஆக்சுவலாக கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸு நம்ம அகாடமியில் கொடுக்குற மெட்டீரியல் வாங்கி படிக்கிறதுக்கு. அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வருஷம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த வருஷமும் கெமிஸ்ட்ரி டஃப்பாக கேட்டாலும் நாங்கள் கொடுக்க போகிற கொஷின்ஸ் வந்து அதிகமான வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் தரவாக படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா அந்த கொஷின்ஸை உங்களால் சூப்பராக எழுதிட்டு வர முடியும். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும், எந்த ஸ்டாண்டர்டுக்கு வேணுன்றதை சொல்லுங்கள். அந்த சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, எல்லாரும் நல்லா படிங்க, ரொம்ப சூப்பராக படிங்க. பப்ளிக் எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வர. ஆல் தி பெஸ்ட்.